ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். மட்டன் சுத்தம் பண்ணி கட் பண்ணது 1/2 கிலோ. இந்த மாதிரி குண்டு மல்லி 1 டேபிள் ஸ்பூனு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1 கப் அளவு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி 5லிருந்து 6 எடுத்துக்கோங்க, பிரிஞ்சி இலை 1, பட்டை 1, லவங்கம் 1, சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவு, கருவேப்பிலை 1 கொத்து, வரமிளகாய் 10, தக்காளி 2. இப்போ நம்ம மட்டன் குழம்பு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த கொத்தமல்லி சொன்னோம் இல்லைங்களா, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு, வரமிளகாய் இதையெல்லாம் வறுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸியில் போட்டுருங்க. போட்டுட்டு அதில் முந்திரி பருப்பு, தேங்காய் இதை எல்லாத்தையும் ஒன்றா தண்ணி ஊற்றாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கர் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் பிரிஞ்சியில் ஒரு 2 சேர்த்துக்கோங்க, பட்டை, கிராம்பு இதை எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் வதங்கட்டும் குக்கர்லேயே. அதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதோட சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா பொன்னிறம் ஆகட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. தக்காளி 2ஐயும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இதை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துக்குங்க. இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச மசாலா இதோடு சேர்த்து கலந்து விட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மட்டனையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ உப்பு போட்டு உப்பு காரம் பார்த்துட்டு இப்போது குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி விசில் போட்டுருங்க. விசில் ஒரு 5-6 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கரண்டி வச்சு கிளறினீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா ரெட்டிஷாக இருக்குது. இந்த கலரில் எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வரும். மட்டன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது சுற்றியும் பாருங்கள் எண்ணெய் மிதக்குது இல்லைங்களா. இது நல்லா அந்த மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்கிறது தான் இந்த ஒரு இது. இப்போ நீங்கள் விருப்பப்பட்டால் கொத்தமல்லி தழை மேலே இப்படி தூவிக்கலாம். தூவி சாப்பிடுங்க. ரொம்பவுமே டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்